ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி எ டே இன் மை லைஃப் vlog பார்க்கலாம் ஃப்ரான்ஸில் இருந்து. இன்றைக்கி நான் ஒரு கடைக்கு போகிறேன். இந்த கடை பேர் வந்து அக்ஷியம். நம்ம வந்து ஆக்ஷன் சொல்லுவோம், இங்கே வந்து அக்ஷயம்னு சொல்லுவாங்க. இது காலையில் போகிறேன், ஒரு 9:15 தான் ஆகுது டைமு. காலையில் போனால் தான் கூட்டம் இருக்காது, இல்லைனா எந்நேரமும் இங்கே வந்து இந்த கடையில் கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால் வந்து காலையிலேயே வந்துடலான்னு சொல்லிட்டு பொண்ணை வந்து ஸ்கூலில் விட்டுட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன். மணி 9:15 ஆகுது. இங்கே வந்து 3 டிகிரி செல்சியஸு. நடக்க முடியலைங்க. அதாவது மாஸ்கையும் போட்டுவிட்டு மூச்சு விட அந்த மாதிரி இழப்பு தாங்க முடியல, மூச்சை விட முடியலனால. ஸோ நல்ல குளிர், ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, பேசுகிறதுக்கு அந்த மாஸ்க்கை போட்டுட்டு வர பேசுகிறதுக்கு வாயிலேருந்து புகையாக போயிட்டே இருக்குது குளூரில். ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ நான் போயிட்டுருக்கிறேன். காலையிலேயே வந்து வீடியோ எடுக்கலாம், ஏன்னா நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து காலையிலேயே எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். இப்போ இது வந்து மை பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் இருக்கிற ஏரியாவில். மை பிளேஸ் இந்த இடத்துக்கு பேர். இதில் வந்து எல்லாமே இருக்கும். பக்கத்தில் வந்து முக்கியமான எல்லா மாலுமே இருக்கும், எல்லா முக்கியமான கடைகளும் இருக்கும். இந்த கடைலாம் திறக்கலை. இதெல்லாம் வந்து 9:30 மணி இல்லை 10 மணிக்கு திறப்பாங்க. இது நான் வந்திருக்கிறது வந்து 9:15. இந்த பிளேஸ் வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய பழைய விலாகில் வந்து இந்த பிளேஸை நான் காட்டியிருப்பேன். ஏன்னா இருட்டில் காட்டியிருப்பேன். நல்ல சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னும் காலியாக இருக்கிறதுனால லைட்ஸ் எதுவுமே போகல. நைட்டு இதே டைமில் நான் காட்டுறேன். நான் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைக்கு வந்துட்டோம். இதுதான் அக்ஷயம். வாங்க உள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம் வச்சுருக்காங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் நெருங்குது இல்லையா, அதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு உள்ள ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்குறாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது இந்த பக்கத்தில் இது வச்சுருக்குறாங்க, ஃபோட்டோ ஆல்பம்மு. பெருசு, சின்னது, மீடியமு, ஸோ நிறையா வைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபோட்டோ ஆல்பம் இருக்குது. காலையிலேயே போயிட்டதுனால இன்னும் அரேஞ்ச் பண்ணலன்னு நினைக்கிறேன் அவங்க. ஏன்னா எப்போதுமே நீட்டாக இருக்கும். உள்ளே வந்து பார்த்தோம்னா அதுக்குள்ளேயே பாருங்கள் மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க. இது வந்து பெயிண்டிங் செக்ஷனு. பெயிண்டிங்கு, இது போர்டு, கேன்வாஸ் போர்டு, பெயிண்டிங்கு, என்ன மீன்ஸ் அக்ரலிக் பெயிண்டிங்கு, ஆயில் பெயிண்டிங்கு, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. பெயிண்டிங் கலர்ஸ் எல்லாமே, பேஸ்டல் கலரு, அந்த மாதிரி பெயிண்டிங் செக்ஷனு. பெயிண்டிங் தேவையானதெல்லாம் இங்கே இருக்கும். ப்ரஷ்ஷு, கேன்வாஸ் போர்டு வைக்கிற ஸ்டாண்டு, ப்ரஷ்லேயே இவ்வளோ இருக்குது பாருங்கள், பல மாதிரி இருக்குது. எல்லாம் வந்து 4 யூரோ, 2 யூரோ, 1 யூரோ, 75 சாந்தியம். அதாவது சில்லற காசுலாம் வந்து இங்கே வந்து சாந்தியம் அப்படின்னு, அதாவது 50 சாந்தியம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து மீடியா சைடு, அதாவது எலக்ட்ரானிக் சைடு. இது ஃபுல்லாக இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து அந்த ரெட் கலர் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக டெக்கரேட்டிவ் ஐட்டம். நம்ம வரும்போது பார்த்தோம் இல்லையா, அதுதான் கிறிஸ்மஸ்க்கு உண்டானதெல்லாம் வச்சுருக்காங்க. சோல்டு இருக்கிறதும் அங்கே தான் இருக்கும், சோல்டு போடுறதும் அங்கே தான் இருக்கும். இது ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஐட்டம், அதாவது ஃபோன் சார்ஜரு, ஃபோன் கேஸு, ஃபோன் ஸ்டாண்டு. இங்கே நான் வச்சுருக்கிற ஸ்டாண்ட்லாம் வந்து இங்கே வாங்கினது தான். ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், சீப் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும். இங்கே எல்லாமே சீப் அண்ட் குவாலிட்டியாக. இந்த கடையை விட்டுட்டு நீங்கள் அடுத்த கடையை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 1 யூரோவாவது அதுக்கு வந்து வித்தியாசம் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். எலக்ட்ரானிக் ஐட்டம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிறதுனால வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து அதுவும் நிறையா ரொம்ப பெருசெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன ஐட்டம் இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்கும். எனக்கு வந்து ரொம்பவே ஒரு பிடிச்ச கடை இது. இந்த கடைக்கு உள்ளே வந்துட்டோன்னா டைம் போகிறதே தெரியாது. ஏன்னா நான் ஒரு கிராஃப்டி. ஸோ கிராஃப்டியாக இருக்கிறதுனால எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அதனால் இந்த கடைக்கு வந்தேன்னா எப்படி இருந்தாலும் டைம் ஓடுறதே தெரியாது. அதாவது ஒரே செக்ஷனையும் ரொம்ப நேரமாக நிற்பேன் நான். அந்த செக்ஷன் வரப்போது காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஸ்கூலு ஐட்டமு, பேனா, பென்சிலு, பேப்பரு, டைரி, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ரொம்ப சீப்பு. மற்ற கடையை கம்பேர் பண்ணால் ரொம்ப சீப்பு. ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கணும்னாக்கா பார்த்து தான் வாங்கணும். அது விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். இது எல்லாமே ஃபைல்ஸு, ஆஃபீஸ் ஃபைல்ஸு, கவரு, அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம். இதாங்க நம்ம ஏரியா. இந்த செக்ஷனுக்கு வந்தேன்னா எனக்கு போகிறதுக்கு மனசே வராது. ஃபுல்லாகவே கிராஃப்ட் ஐட்டம்ஸு, கலர் கார்ட்போர்டு, கலர் பேப்பரு, க்ளூவு, அதாவது பசை ஒட்டுறதுக்கு. இது எல்லாமே டிசைன்டு கார்ட்போர்டு, கிராஃப்ட் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே வந்து நான் வந்து இயரிங் பண்ணுவேன் நான். ஸோ அந்த பொருளுக்கு உள்ள தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் இருக்கும். எம்போசரு, ஸ்டாம்ப்ஸு, டிசைன்டு ஸ்டாம்ப்ஸு, அப்புறம் வந்து ஃபெல்ட் துணி. கீழே வந்து இது வந்து ஃபெல்ட் துணி.
ஸோ சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே. இதுலேயே நிறையா கலர்ஸ் உள்ளார நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் எடுக்கல, நான் வீடியோக்காக. அப்படியே இன்னும் நிறையா இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் வந்து சும்மா ஒரு மேலோட்டமாக காமிச்சிட்டே போகிறேன் நான். ஃபுல்லாக நம்பர்ஸு, ஏபிசிடி ஆல்ஃபபெட்டு, பெயிண்டிங்ஸு. பெயிண்டிங்னாக்கா இந்த வேறு என்ன சொல்கிறது, கிளாத்து துணிக்காக உள்ள பெயிண்டிங்கு, பஞ்சரு, ஸ்டாம்ப்ஸு, அப்புறம் இது கிரிக்கெட்டுக்கு உள்ள கட் பண்ணுவோம்லே, பேப்பர் கட் பண்ணுவோம்லே, டிசைன் பேப்பர், அந்த கிரிக்கெட்டுக்கு உள்ள இது பேப்பர்ஸு, இதெல்லாம் வந்து ஸ்டாம்ப்ஸு, எம்ப்ராய்ட்ரி, சாரி எம்ஃபோஸு ஸ்டாம்ப். இதெல்லாம் தான் பேப்பர் கட்டர் போர்டுக்குள்ளது, ஸ்டென்சிலு. ஸோ அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் எல்லாமே. விலையும் வந்து ரீசனபிள் தான். நீங்கள் வந்து ஆன்லைனில் போய் வாங்குறதுக்கு இங்கே வந்து நமக்கு ஷிப்பிங் சார்ஜ் எல்லாமே நம்ம வந்து இங்கே வந்து வாங்கிப்பேன் நான். இதெல்லாமே கலர்ஸு, பேனா, கில்டர் பேனா அந்த மாதிரி இருக்கும். கீழே எல்லாமே நீடில்ஸு, பேப்பரு, அது பேப்பர் கட் பண்ணுற போர்டு, ட்ரேஸ் எடுக்கிற போர்டு, இதெல்லாம் லெட் பிரைட் பேட் அப்படின்னு போட்டிருக்கு. அது நீடில்ஸு. வேறு ஒன்று என்ன இருக்குது, பென்னு, அதாவது ஸ்கெட்ச் பென் மாதிரியே ஆனால் வந்து எழுதுகிற பேனா, பட்டனு, தையல் தைக்கிறதுக்கு சீவிங்க்கு உள்ள பட்டனு, க்ளே, பாலிமர் க்ளே, பஞ்சரு, என்ன சொல்கிறது, ஜெம்ஸு, சிந்தட்டிக் ஜெம்ஸு, ட்ரெஸ்ஸில் ஒட்டுறதுக்கு உண்டான ஜெம்ஸ் அது இருக்குது. பென்சில், கலர் பென்சிலு, வாஷி டேப்பு. வாஷி டேப்பு வந்து இப்போ ரொம்பவே நல்ல ஒரு ஃபேமஸாக இருக்குது வாஷி டேப்பு. ஸோ அந்த வாஷி டேப்ஸ்க்கு மட்டுமே தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்குறாங்க. இது பேக்ஸு, கில்டர் பேக்கு, பர்த்டே இல்லை வந்து மேரேஜ் கிஃப்ட் பண்ணி ரேப் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேக்கு. இது துணியிலேயே ஃபேப்ரிக் துணியில் இது இருக்குது. இதுதான் வாஷி டேப்பு. டிஃப்ரெண்ட் இது டெக்கரேட்டிவ்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே இங்கே இருக்குது. வாஷி டேப் மட்டும் பாருங்கள் எவ்வளோ அப்படியே குமிஞ்சு இருக்குது வாஷி டேப்ஸு. இது ஃபேப்ரிக் டேப்பு. இது குரேஷே உள்ளன் நூல், குரேஷே நூல், யான்னு எல்லாமே பல மாதிரி இருக்குது. இது கேக்கு, குரேஷிலே வந்து கேக் அப்படிம்பாங்க இந்த பண்டில், கேக் பண்டில். இது ஃபுல்லாக குரேஷே ஐட்டம், சீவிங் ஐட்டமாக வச்சுருக்குறாங்க. ஸோ நானும் குரேஷே பண்ணுவேன். ஸோ குரேஷே பண்ணுறதுக்கு தான் மெயினாக வந்தது, அதுக்காக தான் வந்தேன் நான், உள்ளன் நூல் எடுக்கிறதுக்காக. ஸோ இந்த கேக் நல்லாயிருக்கு. ஸோ நல்ல கலரு, பக்கத்தில் இருக்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கு. 4.5 euro போட்டிருக்குறாங்க. அதாவது மீடியம் சின்னது வந்து 3.5 euro, பெருசு வந்து 4.5 euro. ஆக சின்னது சிங்கிள் கலர் அந்த ரோஸ் இருக்குல்லையே, அந்த ரோஸ் வேணும். அந்த ரோஸ் வந்து 1 euro, 99 centimes ஒன்லி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது 99 காசு மட்டுமே அப்படிம்பாங்க. ஒரு காசு வந்து அதை வேறு இது ஒன்று எடுத்தால் கூட ஒரு 99 cents, அதாவது 99 காசு அந்த ஒரு பைசாவை எடுத்து கொடுப்பாங்க கையில். ஸோ எடுக்கிறத நான் வீடியோ காமிச்சிக்கிறேன், அப்புறமா நான் எடுத்துகிட்டு பில் பண்ணிவிட்டு நான் போவேன். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கலாம். ஃபுல்லாகவே குரேஷே பார்த்தீங்களா, மனசே வரலைங்க நவர்றதுக்கு. ஆனால் நான் வந்து தான் ஆகணும். அடுத்த செக்ஷனை பார்க்கலாம் வாங்க. இன்னும் வந்து அரேஞ்ச் பண்ணல, அதாவது பக்கத்துலேயே வந்து எல்லாமே வச்சுருக்காங்க ரெடியாக. இது வந்து இன்னும் தொடவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே அவ்வளோ கச்சான் இருக்குது. மோஸ்ட்டாக எல்லாமே விற்று போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் இருந்தது. இங்கே வந்து ஜாமா கழுவுற லிக்விட்ஸ் எல்லாமே, அதுக்கு குப்பையில் போடுற அந்த பை, லிக்விடு, பாத்ரூம் கழுவுறது, அந்த லிக்விட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பக்கம் கிச்சன் சம்மந்தப்பட்டது, துணிக்கு போடுற மருந்து, லிக்விடு, மருந்து, அதெல்லாம் இருக்குது. இது ஃபுல்லாக பேக்கிங் ஐட்டம், பேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே இங்கே இருக்கும். ரோலு, உருட்டுக்கட்டை, கலந்து போடுறது, பேக்கிங் ஷீட்டு, பேக்கிங் ட்ரே, பேக் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்தும் இந்த செக்ஷன் இங்கே இருக்குது. இங்கே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம், ஐ மீன் ரொம்ப கொஞ்சம் பெருசானது, அந்த ஹீட்ரு, தண்ணி ஹீட் பண்ணுறது, கேக் பீட்டரு,
அப்புறம் கேக் அளவு எடுக்கிறது அந்த இதெல்லாம் கிச்சனுக்கு சம்மந்தப்பட்ட ஐட்டம், திங்ஸ் வைக்கிறதுக்கு உண்டானது. ஃப்ளாஸ்க் இருக்குது, கட்டர் போர்டு. இந்த பக்கம் எல்லாமே கிச்சன் சம்மந்தப்பட்டது. கிச்சனுக்கு என்ன தேவை, அந்த கரண்டி, ஆப்பை, அப்புறம் இந்த மாதிரி பாத்திரங்கள், நான்ஸ்டிக் தவா, பெருசு சின்னது அந்த மாதிரி. இது வந்து டெஃபால், அதாவது ஃப்ரான்ஸ் கம்பெனி டெஃபால், நல்லா பிராண்டட் ஒன்று, அதுவும் வச்சுருக்காங்க. இதுவும் வந்து நம்ம லாண்ட்ரி ரூமுக்கு தேவையானது. லாண்ட்ரி ரூம்னு இங்கே வந்து தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லாண்ட்ரி ரூமுக்கு தேவையான பொருட்கள் இங்கே இருக்குது. இது மக்கு, ஃபுல்லாக செராமிக்கு, எர்த்தன்வேரு அந்த மாதிரி மக்கு, பிளேட்டு. இங்கே கலர்ஸ்லாம் நல்லா மைல்டாக இருக்குங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மைல்டாக கலர்ஸ் வந்தால் தான் பிடிக்கும். ரொம்ப அடிக்கிற கலர் அந்த மாதிரிலாம் இருக்காது. அதனால் சாஃப்டான கலர்ஸாக தான் இருக்கும். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து கிளாஸு, மக்கு, ஜக்கு அந்த மாதிரி இருக்குது. தண்ணி குடிக்கிறதுக்கு சம்மந்தப்பட்டது. இதுக்கும் பாதி தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி பாதி, இந்த பக்கம் 15 ரூபா இருக்குது, அந்த பக்கம் 15 ரூபா இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிற 15 ரூபா தான் இப்போ காட்டுறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் வந்து அடுத்த 15 என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இந்த பக்கம் வந்து தலையணை, அதாவது ஊதி பலூன் இது மாதிரி ஊதி தலையணை வச்சுருப்போம்ல, அது, பில்லோ, சூட்கேஸு ஃபுல்லாக. இதெல்லாம் வந்து பக்கெட் இது இருக்குது. இது எப்படின்னாக்கா துணியை வந்து, அதாவது பசங்களோட துணி, சின்ன துணி, பெரிய துணி, இல்லை புது துணி அந்த மாதிரி இருக்குன்னா துணியை வந்து மோஸ்ட்டாக இந்த டப்பாவில் தான் வச்சு மூடி வச்சுருப்பாங்க. இது வந்து ஃபுல்லாக இந்த செக்ஷன், அதாவது நடுவில் வந்து ஒரு 3 செக்ஷன் விட்டுட்டேன் நான். அது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் இருந்தது, கிறிஸ்மஸ்க்காக உள்ளது. அது வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் வந்து அதை வந்து இது பண்ணுறேன். இது வந்து ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ், விளாட்ற ஐட்டம், அதாவது பாலு, அதுக்குள்ளே இருக்கிற சர்ப்ரைஸு, அப்புறம் சாக் பீஸு, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உள்ள சின்ன சின்ன ஜாமான், சின்ன பொம்மை விளாட்றது. அப்புறம் வந்து 99 விளாட்டு ஒரு கிட்டில், அதாவது ஒரு டப்பாவில் 99 விளாட்டு இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து க்ரியேட்டிவ் ஐட்டம்ஸாக தான் இருக்கும் இது ஃபுல்லாகவே. அப்புறம் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் பெருசாக உள்ளது. இது வந்து ஆம்பளை பசங்களுக்கு உள்ளது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மோஸ்ட்டாக ஆம்பளை பசங்க விளாட்ற மாதிரி தான் இருந்தது இந்த இடம். இந்த இடம் வந்து ஆப்போசிட்டில் இது ஃபுல்லாகவே வந்து பிங்க் ஐட்டம். இது வந்து ரெண்டுமே பொம்பளை பிள்ளைங்களும் ஆம்பளை பிள்ளைங்களும் விளாட்ற மாதிரி 2 ஐட்டமும் இருந்தது. ஆனால் கொஞ்சம் பெரிய ஐட்டம் இது. இது வந்து இப்போ கிறிஸ்மஸ் வருது இல்லையா, அதுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா வந்து வாங்கிட்டு போவாங்க இவங்க. வந்து கிறிஸ்மஸ்ஸு ப்ளஸ் வந்து ஹாலோவினுக்கு வந்து நிறைய சேல்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறது தான் தெரியும், அடுத்த நிமிஷமே வந்து காணா போயிடும், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து இப்போயே கூட்டம் பாருங்கள், அதுக்குள்ளே வந்துருச்சு கூட்டம். இந்த 2 ரூபா தான் இப்போ வந்து பொருட்கள்லாம் வச்சுருக்குறாங்க, இன்னும் அரேஞ்ச் பண்ணலை. பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள். அது பாதி தான், இதோ இந்த ரோ இருக்குல்ல, இதுக்கு இதோட பாதி தான் வந்து இது பண்ணியிருக்கேன். இந்த சைடு உங்களுக்கு காட்டவே இல்லை நான், அது இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன் நான். ஸோ ஒரு ½ அன் ஹவர் ஆகிடுச்சு. நான் வாங்குகிற பொருளையும் வாங்கிட்டேன், பில்லு போட்டாச்சு. ப்ளஸ் வந்து உங்களுக்காக தான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தேன். ஸோ வீடியோவும் எடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சது. இந்த வீடியோ, அதாவது இந்த சைட்டு வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய பழைய விலாகில் வந்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அந்த விலாகே பாருங்கள். ஸோ இந்த பிளேஸ் வந்து நம்ம வந்து நைட் டைமில், அப்போ வந்து அந்த விலாக் எடுக்கும்போது நைட் டைமில் பார்த்துருப்பீங்க. நல்லா டெக்கரேட் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் இந்த பிளேஸை. அந்த சென்டரில் இருக்கிற கிறிஸ்மஸ் ட்ரீ அதை வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பழைய விலாகில் உள்ளது. நைட் டைமில் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நல்லா ஜகஜோதி அப்படியே ஜொலிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாப் பார்க்கலாம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரே ஒரு பஸ்ஸு, 2 பஸ்ஸு இந்த சைடில் போகுது. நான் வந்து 2 பஸ்ஸுமே எனக்கு வந்து நான் போகிற இடத்துக்கு போகும். இங்கே வந்து சைன் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த டைமுக்குள்ளே பஸ்ஸு வந்துடும். ஒன்று வந்து 7 நிமிஷம், இன்னொன்று வந்து 17 நிமிஷம். 7 நிமிஷத்துக்கு எனக்கு பஸ் இருக்குது. ஸோ 7 நிமிஷத்துக்கு நான் வெயிட் பண்ணுறேன் நான். அதுக்குள்ளே பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். அங்கே ஒரு லேடி உட்காந்துட்டு என்னையே பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு கிழவி அம்மா உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணு என்ன எடுக்குதா வீடியோ அப்படிங்கிற மாதிரி என்னையே பார்த்துட்ருக்குறாங்க அவங்க. அதனால் நம்ம கிளாஸ் இப்படி மாற்றிடலாம், அதோ கேமராவை பாருங்கள். ஹாய் மேடம். போயிட்டு அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு தான் வந்தேன் நான். ஸோ ஓகேங்க,
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த மாதிரி vlog வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு பெரிய லைக் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.